Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. RRB NTPC Mathsல today நம்ம பார்க்க போற டாபிக் problems based on numbers. இந்த டாபிக்ல ஸ்பெஷலா நமக்கு ஏதாவது ஃபார்முலாஸ் அப்படியெல்லாம் படிக்க தேவையில்லை. இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா ஒரு பசில் மாதிரி கேட்பாங்க. ஏதோ ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆனால் அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு டைரக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதை ஒரு பசில் மாதிரி வச்சு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் கேட்கறது இல்லை, கொஞ்சம் சிம்பிளாக தான் இந்த டாப்பிக்லேருந்து வருது. ஆனால் மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி டைப்ஸ்லலாம் இது வருதுன்றத நான் பழைய ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு டைப்பில் இருக்க போகுது. ஓகே, ஸோ 7 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 7மே 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இந்த டைப்பில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இது 27th April 2016 கேட்ட கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் 6 times of which is 6 less than 60. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே நீங்கள் என்ன நினைச்சிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பயந்துடக்கூடாது. ஸோ கொஸ்டினை 2 தடவை ரீட் பண்ணுங்க. இன்னொன்று அதை தமிழில் மைண்டில் சொல்லி பாருங்கள், மனசில் சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்களேன், ஃபைண்ட் த நம்பர் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் 6 times of which is, ஸோ விச்ன்றது இங்கே என்னது, அந்த நம்பரை சொல்லியிருக்கான். ஸோ நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த நம்பர் 6 டைம்ஸ்னா 6 times of which அப்படின்னா என்னது, 6 into x, அந்த நம்பர் into x அது என்னவா இருக்கான், is 6 is less than 60. ஸோ 60லேருந்து 6 கம்மி பண்ணால் இந்த 6xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 60லேருந்து 6 கம்மி பண்ணால் என்ன வரும் நமக்கு, 54. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம இப்படி எடுத்து எழுதிட்டோம்னாலே நமக்கு பாதி ஆன்சர் வந்துட்டுன்னு அர்த்தம். ஸோ நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 6 times of which is, ஸோ அந்த நம்பர் 6 times of that number is 6 less than 60. ஸோ 60லேருந்து 6 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 54. ஸோ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் என்னது 9. ஸோ நமக்கு நம்பர் எக்ஸ் தானே எடுத்தோம். ஸோ ஆன்சர் என்னது 9. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். ஆனால் கொஸ்டின் இந்த மாதிரி கொஞ்சம் பசில் மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த அதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இந்த ஒரு இக்குவேஷன் எடுக்கிறதுல தான் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கேட்டிருக்காங்க, ஒரு நம்பர் கேட்டிருக்காங்கன்னா அந்த நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துருங்க. எக்ஸ்ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு தடவை வாசிச்சுங்க. மைண்டில் தமிழில் 6 times of whiches. ஸோ அந்த விச்ன்றது அந்த நம்பர் தான் சொல்கிறான். ஸோ 6 times of number is எவ்வளவு இருக்கா, 6 less than 60. ஸோ 60லேருந்து 6 கம்மியாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ 60லேருந்து 6 கம்மி பண்ண 54 தானே வரும். ஸோ அப்படி. ஸோ அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ இது ஒரு டைப். செகண்ட் டைப் பாருங்க. இது 6th April 2016 கேட்ட கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் 34. ஒரு 2 பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது, என்னன்னு கொடுக்கல. அதோட சம் என்னவா, 34ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 வேரியபிள் எடுத்துருங்க. எக்ஸ் எடுத்துக்கிறேன், ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, 34. நெக்ஸ்ட் அதோட டிஃபரன்ஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னது, 8. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராடக்ட். ஸோ இதோட ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸில் ஒரு டாபிக் பார்க்கும்போது அதில் நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தோம்ல, அந்த இது ஃபார்முலா இருந்தால் ஒன்று நீங்கள் இதில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 3 ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், இதை அப்ளை பண்ண ஆன்சர். ஸோ 34 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4xy. ஸோ 34 ஸ்கொயர் என்ன வரும், 1156. இந்த 8 ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போனேன்னா 64 ஈக்குவல் டு 4xy. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 1092 வரும். ஸோ இதுலேருந்து xy கண்டுபிடிச்சா என்ன வரும், 4 கொண்டு டிவைட் பண்ணோன்னா 2 4s are 8, 7 4s are 28, 3 4s are 12. ஸோ ஆன்சர் என்னது 273. ஸோ xy கேட்டிருக்காங்க. இது செகண்ட் டைப். ஸோ இந்த டைப்பில் என்ன கேட்பாங்க, சம் ஆஃப் 2 நம்பர் கொடுத்துருவாங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த ப்ராடக்ட்னு கேட்பாங்க. இது நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க இந்த டைப்பில். கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இது 28th March 2016 கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ கான்சிக்யூட்டிவ்னு ஒன்று கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் என்ன, நம்ம பார்த்தோம், ஆவரேஜ்லேயே பார்த்தோம்.
ஈவன் நம்பர்ஸ்னால் எப்படி எடுத்துக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4னு எடுத்துக்கணும். அதே ஆடுனாலும் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4னு எடுத்துக்கணும். ஸோ இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இங்கே வெறும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கான்சிக்யூட்டிவ் நம்பரை கேட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும், எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ 1 2ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர் தானே. ஸோ இந்த 1 நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 தானே அடுத்து வருது 2. ஓகேவா? ஸோ வெறும் கான்சிக்யூட்டிவ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆட் ஈவன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்துட்டேன். ஸோ ஃபைண்ட் 2னா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 நம்பர் நான் எப்படி எடுத்துக்கிறேன், அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வென் thrice the first number. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்திருக்கேன், எக்ஸ். ஸோ thrice the first number கேட்டிருக்காங்க. ஸோ 3 into x பண்ணியாச்சா? அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், இஸ்னா அது மோர் தென் twice the second number by 5. So second number என்னது, செகண்ட் நம்பர்லேருந்து twice கேட்டிருக்கான். ஸோ twice the second number by 5 ப்ளஸ் 5 விட அதிகமாக இருக்குது இந்த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பான், ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் 5 தான் அதிகமாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் 5 அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா திஸ் நம்பர் இஸ், இந்த நம்பரை விட 5 அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தானா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிவிட்டு 5ன்னு போட்டுடலாம், ஈக்குவல் டு 5ன்னு போட்டுடலாம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ thrice the first number is equal to more than twice the second number by 5. செகண்ட் நம்பர்லேருந்து twice பண்ணிவிட்டு ப்ளஸ் 5, மோர் தென் தானே கொடுத்துருக்கான், மோர் தென் பை 5 போட்டனால ப்ளஸ் 5 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை எடுத்து எழுதுறதுல நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இதே இது நீங்கள் 3x + 5 இங்கே போட்டுட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ thrice the first number is equal to more than twice the second number by 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 விட 5 அதிகமாக இருக்குது இந்த ட்வைஸில் இருந்து, ட்வைஸ்லேருந்து ப்ளஸ் இன்டூ பண்ணிவிட்டு ப்ளஸ் 5 அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்னொரு மீனிங் தான் இப்படி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, thrice the first number அல்லது வெறும் ஃபர்ஸ்ட் நம்பர்னே கொடுத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் மோர் தென் செகண்ட் நம்பர் பை 5 அப்படி கொடுத்துருந்தா என்ன மீனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் 5ன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம், ஸ்டார்டிங்கில் 3x - 2 into x + 1 = 5ன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி மோர் தென் கொடுத்தாலே ரெண்டோட டிஃபரன்ஸ் 5ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது ஷார்ட்கட்டில் கூட நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம 2 கான்சிக்யூட் நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த 2 நம்பர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம எக்ஸோட வேல்யூ தெரியணும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ 3x = 2x + 2 + 5. ஸோ இந்த 2x இங்கே கொண்டு போனால் எக்ஸ் ஆயிருமா, 3x - 2x எக்ஸ் வருமா? ஸோ எக்ஸ் = என்ன வந்துச்சு, 7. ஸோ ஒரு நம்பர் 7, அடுத்த நம்பர் என்னது, x + 1 தானே, அடுத்தது 8. ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னது, 7, 8. இது ஒரு டைப். இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவ்னு கேட்பாங்க. ஸோ வெறும் கான்சிக்யூட்டிவ்னா நீங்கள் எக்ஸ் + 1 இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆட் நம்பர் ஈவன் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் என்ன இங்கே கொடுத்துருக்காங்களோ அதுபடி செய்யணும். கொஸ்டின் இது வந்து 27 April 2016 கேட்ட கொஸ்டின். இன் அ ஃபார்ம் தேர் ஆர் கோட்ஸ் அண்ட் பீகாக். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் படி பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கோட்ஸ், பீகாக்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தலை எத்தனை இருக்கும், கால் எத்தனை இருக்கும், இதெல்லாம் மட்டும் தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. அதெல்லாம் தெரிஞ்சதுனால இந்த ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கோட்ஸ் இருக்குது, பீகாக்ஸ் இருக்குது தான். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், அதாவது தலை வந்து எத்தனை இருக்கான், 60 இருக்கா. நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எவ்வளவு இருக்குது, 60 இருக்கா. அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீட், அதாவது கால் வந்து 170 இருக்கான். அப்போது கோட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை கோட்ஸ் இருக்குது, எத்தனை பீகாக்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது. ஸோ நான் கோட்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், பீகாக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தம் ஒரு கோட்டுக்கு ஒரு தலை தான் இருக்கும், அப்படி தானே, ஒரு பீகாக்கு ஒரு தலை தான் இருக்கும். அப்போ மீனிங் என்னது, x + y = 16 எழுதலாமா? ஸோ எத்தனை கோட் இருக்கோ அத்தனை தலை தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பீகாக்கும் அதே மாதிரி தான். ஸோ மொத்தம் தலை எத்தனை கொடுத்துட்டா, 60ன்னு கொடுத்துட்டான். ஸோ x + y = 16 எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃபீட் எவ்வளவு இருக்கான், 170 இருக்கான் மொத்தம். ஸோ கோட்ஸுக்கு எத்தனை ஃபீட் இருக்கும், 4 கால் இருக்குமா? ஸோ 4 × x, 4 கால், ஒரு ஆளுக்கு ஒரு கோட்டுக்கு 4 கால். ஸோ மொத்தம் எத்தனை எக்ஸ் கோட்ஸ் இருக்கோ அத்தனை கால் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கு பீகாக்கு எத்தனை, 2 கால் இருக்குமா? ஸோ 2 × y = 170. மொத்த கால் தானே கொடுத்துருக்கான். ஸோ அதில் 4 கால் கோட்ஸ்.
ஓகே, ஸோ எத்தனை கால் இருக்கும், எத்தனை கோட்ஸ் இருக்கும் அத்தனை 4 into x, அதே மாதிரி 2 into y ஈக்குவல் டு 170. இப்போ கோட்ஸ் கேட்டிருக்காங்க. கோட்ஸ்னா எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம இக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ நம்ம பண்ணோம்னா இந்த எக்ஸை தான் நம்ம சாரி இங்கே வந்து ஒய்யை கேன்சல் பண்ணால் போதும். ஒய்யை கேன்சல் பண்ணணும், ஏன்னா எக்ஸ் தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா இங்கே 2y இருக்குது. ஸோ இங்கே 2 கண்டினியூ பண்ணிடுங்க. ஸோ 2x plus 2y equal to 120. 4x plus 2y equal to 170. So minus பண்ணுங்க. Minus 2x equal to minus 50. X equal to 25. So number of words எவ்வளவு 25. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்ஸு ஃபீட்டு இதெல்லாம் எவ்வளோ அனிமல்ஸுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தனா இந்த டைப் ப்ராப்ளம் ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண வேண்டியதுதான். இத்தனை ஹெட்ஸு 16 கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஒரு கோட்டுக்கு ஒரு ஹெட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ எத்தனை கவுண்ட் இருக்கோ அத்தனை தான். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 60 நமக்கு தெரிஞ்சது. நம்ம ஏன்னா கோட்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பிகாக் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் கால் 170 கொடுத்துருக்கான் ஃபீட். ஸோ ஃபீட்டுனா எத்தனை கால் இருக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோட்ஸுக்கு 4 இருக்கும். அப்போ 4 into எத்தனை கோட்ஸ் இருக்கும் அத்தனை கால் இருக்கும் ப்ளஸ் 2 into y ஈக்குவல் டு 170. ஸோ இது எழுதிட்டோன்னா எக்ஸுக்கு ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கோட் தான் கேட்டிருக்கேன், அதனால எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன். ஓகே, கொஸ்டின் இது 3rd April 2016 கேட்ட கொஸ்டின். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஜேன் ஒன் எ லாட்ரி, ஒரு லாட்ரி வின் பண்ணியிருக்கான். ஸோ அதில் அண்ட் கெட்ஸ் 1/3 ஆஃப் த வின்னிங் அமௌண்ட். ஸோ அவனுக்கு என்ன எவ்வளோ கிடச்சிருக்கு 1/3 வின் பண்ண அமௌண்ட்டு. லாட்ரி வின் பண்ணான்னா மொத்த அமௌண்ட் தானே. ஸோ அந்த மொத்த அமௌண்ட்டில் அவனுக்கு 1/3 தான் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு அமௌண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. இந்த எக்ஸில் 1/3 தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 1/3 ஆஃப் எக்ஸ். ஓகே, இது இவனுக்கு கிடச்சிருக்கு. அந்த கிடைச்ச அமௌண்ட்டில் அவன் என்ன டொனேட் பண்ணியிருக்கானா 6000 டொனேட் பண்ணியிருக்கானா. கிடைச்ச அமௌண்ட்டில் 6000 டொனேட் பண்ணியிருக்கான். அந்த 6000 என்னன்னா விச் இஸ் 1/6. ஸோ கிடைச்ச அமௌண்ட்டில் இதுதான் 1/3 அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதில் 1/6 தான் என்னது 6000. புரிஞ்சுதா. இந்த 6000 தான் அவன் டொனேட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான். டொனேட் பண்ணது என்னது 1/6. ஸோ எதில் கிடைச்ச அமௌண்ட்டில். ஸோ கிடைச்ச அமௌண்ட்டை நம்ம என்ன எடுத்திருக்கோம் 1/3 ஆஃப் 6xன்னு எடுத்திருக்கோம். அப்படி தானே 1/3 தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 1/3 அவன் 1/6 தான் டொனேட் பண்ணியிருக்கான். அந்த டொனேட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ 6000. அப்போ இப்படி எழுதிக்கலாமா. ஸோ இதில் இருந்து எவ்வளோ ஒர்த்து லாட்ரின்னு கேட்டிருக்கான். அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஆஃப்னா என்ன மீனிங் நமக்கு இன்டூன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னது 1/6 into 1/3 into x equal to 6000. அப்போ x equal to என்ன வரும் 6000 into 3 into 6. ஸோ இந்த ரெண்டு இன்டூ பண்ணால் என்ன வரும் 108,000. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதான். ஸோ இதுதான் அவன் வின் பண்ண லாட்ரி. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது இப்படி எடுத்து எழுதுறதுல தப்பு பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பு வந்துடும். ஸோ இதில் தான் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இதில் தான் எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ லாட்ரி வின் பண்ணியிருக்கா எக்ஸ்ன்னு எடுத்துருங்க. அதில் 1/3 அவனுக்கு கிடச்சிருக்கு. அந்த 1/3 1/6 தான் அவன் டொனேட் பண்ணியிருக்கான். அந்த எவ்வளோ டொனேட் பண்ணான்னு கொடுத்துட்டான். ஸோ அந்த 1/6 தானே இந்த அமௌண்ட்டு. ஸோ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து 30th March 2016 கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஃப் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் 9. ஸோ 2 டிஜிட், அதாவது 2 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்கான். ஒரு 2 டிஜிட் நம்பர். அந்த 2 டிஜிட் நம்பரை ப்ளஸ் பண்ணால் 9 வருதான். டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஜிட் இன் த 10th place அண்ட் யூனிட் பிளேஸ் இஸ் 1. ஸோ இப்போ இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 டிஜிட்னா என்னது இது தானே. இது 1th டிஜிட். ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னவா 1. ஸோ 2 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இது ஈஸி தான். ஆப்ஷன்லேருந்து பாருங்கள் 2 ப்ளஸ் பண்ணால் 9 வரணும். பாருங்கள் எல்லாத்தையும் 9 தான் வருது. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. டென்ஸுக்கும் யூனிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 1. ஸோ இங்கே இந்த நம்பரையும் மைனஸ் பண்ண 1 வருதான்னு பார்க்கணும். 4 5 மைனஸ் பண்ணால் -1 வராது. 6 3 மைனஸ் பண்ணால் 3 வராது. 5 - 4 1. அப்போ இது வரும். அப்போ இது வராது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதா. ஸோ இந்த ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அதில் தான் டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2 டிஜிட் நம்பராக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி ஏதாவது கேட்பான். ஸோ எப்பவுமே இந்த ஆப்ஷன்ல இருந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டைப்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக செய்யலாம். கொஸ்டின் இது 28th March 2016 கேட்ட கொஸ்டின் தான். என்னன்னு பார்ப்போமா.
2/3 of the children are in the age group 1 to 12 years. அப்போ 1 to 12 yearsல 2/3 of the children இருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை children இருக்காங்க நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம அதை எக்ஸ் எடுத்துடலாமா? 2/3 இருக்காங்களாம். ஸோ 2/3x வந்து நமக்கு என்னது 1 to 12 years இருக்காங்க. அடுத்த பாருங்க, ஆஃப் திஸ், இந்த வேர்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஆஃப் திஸ்னா என்னது? இதுல. ஸோ இந்த 2/3 of xல 3/4 எவ்வளவு இருக்காங்களாம்? 1 to 8 years இருக்காங்களா? ஸோ 3/4 of 2/3 x. புரியுதா? ஸோ இதில் எடுக்கிறதுல தான் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. ஆஃப் திஸ், ஸோ இதில் 3/4 1 to 8 இருக்காங்களா? என்ன கேட்டிருக்கான்? 9 to 12 இயர்ஸில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் இருக்காங்க? ஸோ 1 to 12ல் இவ்வளவு இருக்காங்க, அதில் 1 to 8ல் இவ்வளவு இருக்காங்க. ஸோ 9 to 12, அப்போ இந்த மொத்தத்தில் இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 9 to 12 கிடைக்குமா? ஸோ 2/3x minus 3/4 of 2/3x. ஸோ இது கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ இதில் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, டைரெக்டாக 2/3 minus 3/4ன்னு கண்டுபிடிச்சிருவோம், இந்த ஆஃப் திஸை பார்க்கலன்னா. ஸோ 2/3 of the childrenல 1 to 12 years இருக்காங்களா? அதில் ஸோ 2/3 of xல 3/4 1 to 8. ஸோ திரும்ப 9 to 12 கண்டுபிடிக்கணும்னா மொத்தத்துலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 9 to 12 கிடைக்குமா? ஸோ இதை மைனஸ் பண்ணுங்க, 2/3x மைனஸ் ஆஃப்னா இன்டூ தான். ஸோ இதில் 2 2 கேன்சல் ஆயிருமா? இது 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 1/2 x. ஸோ எல்சிஎம் போட்டால் என்ன வரும்? x 6 வருமா? இதில் 2 ஒரு 4x minus 3x. ஸோ 1/6x. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளவு? மொத்தத்தில் 1/6. ஸோ என்னது 1/6 தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம 7 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 7 டைப்ல இருந்தால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நம்பர் டாபிக்லேருந்து வருது. ஸோ இது ரிலேட்டடாக இதே கான்செப்ட்ல இருக்கிற நிறைய ப்ராப்ளம் செஞ்சு பாருங்க. அப்படின்னா இந்த டாபிக்ல வர 2 கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டாபிக்ல ரொம்ப ஈஸியா தான் வருது. மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு பேப்பர்ல. ஸோ இந்த டாபிக்ல ரொம்ப ஈஸி லெவல்ல தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கு. ஆனால் நீங்க கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தடவை புரியலைன்னா இன்னொரு தடவை நல்லா மனசுக்குள்ள தமிழ்ல நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுதிட்டோம்னா இந்த டைப்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டின்ஸு செஞ்சு பாருங்கள். இதோட ஆன்சர்ஸ் வந்து டெலகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். டெலகிராம் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்திரப்புலவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.